நாட்டுக்கோழி முட்டை 2, இது பண்ணைக்கோழி முட்டை 2, 4 முட்டை வேக வைப்பேங்க. வேக வச்சு தோல் உரித்து எடுத்து பெப்பர் சால்ட்டு போடலைங்க, பெப்பர் அண்டு சீரகம் மூடி வச்சுருக்குறீங்களா. கொதிக்கிட்டுன்னு கொதித்து வெந்துடுச்சுங்க. எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வடை சட்டியில் மிளகு வறுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. லைட்டாக வறுத்துட்டு வெடிக்குங்க. வறுத்தோடனே வெடிக்கும். வறுத்துட்டு கொஞ்சம் சீரகத்தை உள்ளே போட்டு 2 சீரகம் 2-4 மிளகு போட்டு வறுத்துட்டுங்க. அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க மிக்சியில். முட்டை வெந்துடுச்சுங்க. முட்டையோட தோலை எடுத்துடலாம். 2 நாட்டுக்கோழி முட்டை, 2 பண்ணைக்கோழி முட்டை. சரி, எப்பவும் இந்த பண்ணைக்கோழி முட்டையே வாங்குறோமே, நாட்டுக்கோழி முட்டை 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டை 2 வாங்கினேன். நாட்டுக்கோழி முட்டை 12 ரூபா. பண்ணைக்கோழி முட்டை எவ்வளவு? இல்லை, நாட்டுக்கோழி முட்டை தான் 12 ரூபா ஒன்று. பண்ணைக்கோழி முட்டை 5 ரூபாயா? 12னா 22 ரூபா வாங்கினானா? 22 ரூபா. 30 சில்லறை எப்படி ராஜு வரும்? ஆமாம் 12 24 34 ரூபா. ரைட். இப்போ பாருங்கள், முட்டை ஸ்லைஸ் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளையும் கருப்புமா அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வெள்ளை முட்டைங்க. அதை பண்ணைக்கோழி முட்டை 5 ரூபா 10 ரூபாய்ங்க. அதை நாட்டுக்கோழி முட்டை 12 24 34 ரூபாங்க. அதை 4 முட்டையும். அதுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் அண்டு சீரகம் லைட்டாக தூவி இருக்கிறேங்க. நாட்டுக்கோழி முட்டை 1, பண்ணைக்கோழி முட்டை 1. எனக்கு மிளகு வேண்டான்ட்டேங்க. எனக்கு அல்சர் மாதிரி இந்த மிளகு போட்டோம்னா வாமிட் வர மாதிரி இருக்குது. அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க மிளகை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. மஞ்சளும் வெள்ளையுமா முட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பெப்பர் சீரகம் முட்டை கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குங்க. உங்கள் வீட்டிலே செய்யுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது ராஜு? காரமாக இருக்கா? எப்படி இருக்குது பெப்பர் முட்டை?